வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ ரயில்வே குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக 21,997 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு, அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே, இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஆர்ஆர்பி குரூப் டி அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் மொத்தமாக ஒரு 15 வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதாவது இதுக்கு வந்து 10th முடிச்சிருக்கக்கூடிய இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதலாம். மற்ற குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன தேவை, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 120 நாளுக்கான டைம் டேபிள், இது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி ரயில்வே வெப்சைட்டில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் தானே தவிர அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, அதுக்கு நான் ஆல்ரெடி முன்னாலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 5 நிமிஷம் வீடியோ தான். இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலை அப்படின்னா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ இதில் வந்து 14 விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பாட்டுக்கு சும்மானாலும் கொடுக்கக்கூடாது. அதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு நைட் டியூட்டி இருக்கும், ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்காது, ஒரு சில போஸ்ட்டுக்கு ஃபீல்டு ஒர்க் இருக்கும், ரொம்ப ஹார்டான டியூட்டி இருக்கும், தனியாக நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஒரு சிலது சூட்டே ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மற்ற வீடியோ இந்த 15 வீடியோவில் மிச்ச வீடியோ எல்லாமே நான் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து நான் தனித்தனியாக வீடியோ கொடுத்துருப்பேன். ஓகே, அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக பார்த்துருங்க. 15 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா வீடியோவும் பார்த்துட்டு கடைசியில் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதாவது எல்லா போஸ்ட்டையும் கம்பைன் பண்ணி அதில் ஃபீமேல் கேண்டிடேட், அடுத்ததாக வந்து அதிகமாக சம்பளம் கிடைக்குன்னா எப்படி கொடுக்கணும், உங்களுக்கு சொந்த ஊரில் போஸ்டிங் வேணால் எப்படி கொடுக்கணும், ப்ரொமோஷன் ஸ்பீடாக இருக்குன்னா எப்படி கொடுக்கணும், அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு டைம் வேணும்னா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி வைஸ் பிரித்து இப்படி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகே, அதனால் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு முக்கியமானதான், கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 31/1/2026 2/3/2026 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்ப எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. பட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் 250 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் 250 ரூபா பே பண்ணணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ அப்ளை பண்ணுறப்பவே இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னு அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிடுங்க. ஸோ கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 5/3/2026 14/3/2026 வரைக்கும் ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நீங்கள் என்ன கரெக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கல்ல, இதில் நீங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் எக்ஸாம் சென்டரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எக்ஸாம் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ண முடியாது, இதில் எக்ஸாம் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோட்டோ திரும்ப அப்லோட் பண்ணுறது, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சதர்ன் ரீஜியனில் இவ்வளோ சென்னை ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகன்சி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்னாலும் நீங்கள் சென்னையில் தான் அப்ளை பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சென்னை ஜோன்லேயே அப்ளை பண்ணுங்கள். ஓகே, வேறு ஜோனில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். வேறு ஜோனில் அப்ளை பண்ணால் நான் தமிழில் எக்ஸாம் எழுதலாமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எழுதலாம். ஓகே, நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் தமிழில் எக்ஸாம் எழுதலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி செகந்திராபாத் ஜோனில் கூட நீங்கள் அப்ளை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த மெடிக்கல் க்ரைட்டீரியா, அடுத்த பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்துடலாம். ஏன்னா இது வச்சு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். உங்களுக்கு எலிஜிபிளே இல்லாத ஒரு போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ மெடிக்கல் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1, அடுத்ததாக A2, A3 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா B1. ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு B1. ஸோ அடுத்து பாயிண்ட்ஸ்மேனுக்கு A2 ஸ்டாண்டர்ட் வேணும். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் SNTக்கு வந்து பார்த்தீங்கன்னா C1 ஸ்டாண்டர்ட் வேணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்னா என்ன, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்குதுன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ A2 ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்களோட டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 6/9 ரெண்டு கண்ணிலையுமே வித்தவுட் கிளாஸஸ் இருக்கணும். கண்ணாடி போடாமல் உங்களுக்கு 6/9 டிஸ்டன்ஸ் விஷன் இருக்கணும். ஓகே,
நியர் விஷனுமே 0.6 வித்தவுட் கிளாஸஸ் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கலர் பைனஸ் இருக்கக்கூடாது. பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மெசோபிக் விஷன்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, பைனாகுலர் விஷன் தான் என்னன்னு சொல்கிறேன். மெசோபிக் விஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிம்மான லைட்லேயுமே வந்து உங்களோட பார்வை நல்லா இருக்கணும். ஓகே, நைட் விஷன் அப்படிங்கிறது நைட்லேயுமே உங்களோட பார்வை நல்லா இருக்கணும். ஓகே, கலர் விஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் தெரியணும். ஸோ இதெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க தான் A2 ஸ்டாண்டர்டில் வருவீங்க. A2 ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் மற்ற ஸ்டாண்டர்டை பார்க்கவே வேண்டாம். அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா இருக்கையிலே ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த எக்ஸாமுக்கு A2 தான். ஓகே, A2 இருக்கிறவங்க மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். A2 இல்லாதவங்க A3 போஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 6/9 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். ஸோ நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கிறப்ப கூட உங்களுக்கு 6/9 இருக்கலாம். ஓகே, அதே தான் 0.6க்கும் நியர் விஷனுக்கு. அதுக்கப்புறம் கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மெசோபிக் விஷன் இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து B1 ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் 6/9 இன்னொரு கண்ணில் 6/12 இருக்கணும். இதுவும் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். கண்ணாடி போட்டிருக்கிறப்போ இந்த மாதிரி இருந்தால் போதும். இது 0.6 தான். கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மெசோபிக் விஷன் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் C1 இருக்கிற லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட் இதுதான். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் விஷன் 6/12 6/18 ஒரு கண்ணில் 6/12 இன்னொரு கண்ணில் 6/18 இதுவுமே வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். கண்ணாடி போட்டிருக்கிறப்ப இவ்வளோ இருந்தால் கூட போதுமானது. ஓகே, ஸோ நியர் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கணும். இதுவும் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன்லாம் கேட்கல. அதில் எதுவும் உங்களுக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் C1 ஸ்டாண்டர்டில் இருப்பீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. A2 இருக்கிறவங்களுக்கு அடுத்து எல்லாமே இருக்கும். A3 இருக்கிறவங்களுக்கு அடுத்து எல்லாமே இருக்கும். B1 இருக்கிறவங்களுக்கு C1 இருக்கும். C1 மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க மற்ற கேட்டகரியில் வர மாட்டீங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் இல்லை. ஓகே, நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பைனாகுலர் விஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்களே, அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி தெரியும். படத்துலலாம் வந்து தலையில் அடிபட்டுருச்சு, இல்லைன்னா போதையில் இருக்கிறாங்கன்னா வந்து பார்க்குறப்போ அப்படியே பிளர்ராக 2-3 இமேஜ் மாதிரி தெரியும்ல. ஸோ ரொம்ப அதிகமாக கம்ப்யூட்டர் பார்க்குறவங்க, கேம் விளாடுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படி எதுவும் இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்ட்டு அர்த்தம். நீங்கள் இந்த 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 மாதிரி ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ண முடியாது. இது ரொம்ப ரேரான ப்ராப்ளம் தான். ஓகே, பட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் A2 A3 இந்த 2 ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் லேசிக் சர்ஜரியோ இல்லைனா உங்களோட விஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் சர்ஜரியோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, பட் B1 C1 ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு A2 ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஆனால் நான் சர்ஜரி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் A2 A3க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது. கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, நீங்கள் B1 C1க்கு தான் கொடுக்கணும். அடுத்ததாக பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிசேபிலிட்டியை வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 1 ஆர்ம் 1 லெக் தான் இருக்குது அப்படின்னா 1A OAL அப்படிங்கிறதான் அந்த ஷார்ட் ஃபார்ம். ஓகே, OLனா 1 லெக், OAனா 1 ஆர்ம். ஓகே, VAனா விஷுவலி இம்பேர்ட். இதில் உங்களோடது என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அசிஸ்டன்ட் TRD இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி இம்பேர்ட் வந்து நாட் எலிஜிபிள். ஹியரிங் இம்பேர்டில் DHH கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகே, அடுத்து லோக்கோமோட்டார் டிசேபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா OL LC இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகே, மல்டிபிள் டிசேபிலிட்டி இருக்குது, MDனா மல்டிபிள் டிசேபிலிட்டி, எனக்கு வந்து இதுவும் இருக்குது எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசேபிலிட்டி இருக்குது, அதுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எந்த போஸ்ட்டுக்குலாம் எலிஜிபிலிட்டி இல்லையோ அந்த போஸ்ட்டுக்குலாம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் SC ST ஃபீமேல் கேண்டிடேட் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 250 ரூபா பே பண்ணணும். பே பண்ணுற மொத்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும். நீங்கள் எக்ஸாமில் அப்பியர் ஆனீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும். ஓகே, நீங்கள் மற்ற கேட்டகரி OBC இல்லைனா EWS URல வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 500 ரூபா பே பண்ணணும். அதில் 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஓகே, அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 250 ரூபா பே பண்ணணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இதில் லைவ் ஃபோட்டோவும் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய வெப்கேம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்கள் கேமராவில் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமராவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறப்போ நீங்கள் கரெக்டான ட்ரெஸ்ஸு வந்து கரெக்டாக ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, அது ஒயிட் கலர் கிளாத் இல்லாத மாதிரி ட்ரெஸ் வந்து பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ட்ரெஸ்ஸு ஒயிட் இல்லாமல் இருக்கணும். அதாவது பேக்ரவுண்டுக்கும் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கும் கான்ட்ராஸ்ட் ஆகணும். ஓகே, ரெண்டும் ஒரே கலரில் இருக்கக்கூடாது, பேக்ரவுண்டும் உங்களோட ட்ரெஸ்ஸும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு டார்க் கலர் ட்ரெஸ்ஸு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருந்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேப் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. நார்மலாக நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா எலிஜிபிளாக இருக்கலாம்.
நிறைய போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்ததாக ஃபோட்டோ நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க, சரியாக விழலை, உங்களுக்கே தெரியுது அது கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, இல்லைனா சரியாக அதில் வந்து ஃபோட்டோ கேப்சர் ஆகலை அப்படின்னா நீங்கள் அகைன் திரும்பவும் கேப்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷனை ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னால் எத்தனை வாட்டி வேணாலும் ஃபோட்டோ திரும்ப கேப்சர் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கிட்டு தான் சைன் போட்டு அப்லோட் பண்ணணும். ஓகே, அதை தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுவுமே வந்து நீங்கள் நார்மலாக எப்போவும் எப்படி சைன் போடுவீங்களோ அந்த மாதிரி தான் சைன் போடணும். ஓகே, ஸோ சைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 30 கேபிலேருந்து 49 கேபிக்குள்ளே இருக்கணும். 140x60 வித்து ஹைட் வந்து இருக்கணும் பிக்சல்ஸில். ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் இப்போ என்ன மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சைன் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கலுக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறம் போடணும். ஓகே, அப்போ ஒரு மாதிரி போடுறீங்க, இப்போ ஒரு மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஆள் மாறாட்டம் பண்ணியிருப்பீங்கன்னு அவங்களுக்கு டவுட் வந்துடும். அப்புறம் உங்களை செலக்ட் பண்ணாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, உங்கள் மேலே என்கொயரி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து SC/ST கேண்டிடேட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ராவல் பாஸ் கொடுப்பாங்க நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்போ. அது வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அது 400 கேபிக்குள்ளே இருக்கணும், PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கிளியராக சொல்லிட்டேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, அப்ளை பண்ணுற லிங்க் இல்லைனா டேரெக்டாக நீங்கள் RRBயோட வெப்சைட்டில் போய் கூட அந்த லிங்க் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதில் லாகின் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கொடுங்க. ஓகே, இப்போ லாகின் வித் ஆதார் இல்லைனா லாகின் வித் RRB அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் RRB அக்கௌண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னால இதிலேயே கொடுங்க. லாகின் வித் RRB அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் அட்ரஸ் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். அடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்போ கொடுத்துருந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக OTP கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று இமெயிலுக்கு இல்லைனா ஃபோனுக்கு ஏதாச்சும் ஒன்றுக்கு வந்து நீங்கள் OTP கொடுக்குற மாதிரி இருக்கும். சென்ட் OTP டு ஃபோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு SMSல நீங்கள் கொடுத்துருந்த மொபைல் நம்பருக்கு SMSல OTP வரும். அந்த OTP என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த RRBயில் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பெங்களூர் இருக்குது, சென்னை இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு எந்த RRB வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ நான் வந்து இதில் வந்து சென்னையே கொடுக்குறேன். ஓகே, சென்னை கொடுத்துட்டு அடுத்து இந்த 2 பாக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிடா அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். ரிலீஜியன் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். மதர் டங் என்னவோ சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் லாங்குவேஜ் என்னவோ, உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். தமிழ் வேணால் தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் கொடுங்க. ஓகே, அடுத்து உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது மச்சம், தழும்பு, வெட்டுக்காயம், அது வந்து கழுத்துக்கு மேலே கையில் காலில் இருக்கக்கூடியதை மட்டும் கொடுங்க. ஓகே, ஸோ அது வந்து 2 கொடுக்கணும். கொடுத்துட்டு கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இருக்கும், ப்ரெசென்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதில் கம்யூனிட்டி டீட்டெயில் கொடுக்குறப்போ நீங்கள் என்ன கம்யூனிட்டி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே டீட்டெயில்ஸ் கேட்கும். ஓகேவா, இப்போ OBC கொடுத்துருக்கேன். OBCயில் கிரிமிலேயரா நான் கிரிமிலேயரா அப்படிங்கிறது கொடுக்கணும். நீங்கள் நான் கிரிமிலேயராக இருந்தால் தான் OBCலேயே வருவீங்க. ஓகே, ஸோ நான் கிரிமிலேயர் அப்படிங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கணும், OBC சர்டிஃபிகேட் இப்போ ரீசெண்டாக எடுத்தது இருக்கணும். ஓகே, அதில் வந்து நீங்கள் என்ன கேஸ்ட், அதாவது உங்களோட ஜாதி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, OBC கேட்டகரி, அது உள்ள நீங்கள் சப் கேஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, அடுத்ததாக வந்து உங்களோட அந்த OBC சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண அந்த அத்தாரிட்டியோட ரேங்க் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். தாசில்தார்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேறு ரேங்க்னா அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அடுத்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். இதே மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணாலும் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, அதில் நீங்கள் OBC சர்டிஃபிகேட் அடுத்ததாக வந்து EW சர்டிஃபிகேட்டுக்கு அதில் என்ன டேட்டு கேட்குதோ அந்த டேட்டுக்குள்ளே உங்களோட சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா அது வேலிடு தான். ஓகே, இப்போ அது 2025, 26 மட்டும்தான் காட்டுது. அதுலேயும் பர்டிகுலர் மந்த்து தான் காட்டும். அந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னா அது வேலிட். ஓகே, நான் அதுக்கு முன்னால் வாங்கியிருக்கேன் அதனால் கொடுக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா அது வேலிட் கிடையாது. அதனால தான் அதில் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி டேட் கொடுக்கல. ஓகே, இப்போ உங்களோட எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நீங்கள் பீரியட் கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஓகே, அது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில் கேட்கும், அதை நீங்கள் கொடுக்கணும்.
இப்போ நீங்கள் பிரிவு கேண்டிடேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்கிரைப் தேவை, எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இங்கே எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுக்கணும். எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இது வந்து வருட வருமானம் 50,000க்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இபிசின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஓகே, நீங்கள் ரயில்வே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ரயில்வே தவிர வேறு ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸாக இருந்தீங்க அப்படின்னா ரயில்வேயில் அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில் கொடுக்கணும், இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன்ல, அது எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணுமோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கும். ஓகே, இது வந்து இப்போ நான் ஆல்ரெடி வேறு ஒரு சில எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணனால அதுலேருந்து டேட்டா அப்படியே எடுத்துக்குது. ஓகே, ஒரு சிலருக்கு புதுசாக கேட்கலாம், புதுசாக கேட்டால் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, 10th டீட்டெயில் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இதில் எதுவும் எடிட் பண்ண வேண்டியதுக்குனாலும் நீங்கள் வந்து இந்த பென்சில் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த குவாலிஃபிகேஷன் ஒன்று உங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. இப்போ 10th கொடுத்துட்டீங்க, 12th கொடுக்க போகிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து 10th +2 ஆர் இட்ஸ் ஈக்குவலன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, இல்லை நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஐடிஐ கொடுத்தீங்கன்னா ஐடிஐயில் என்ன ட்ரேடு, எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணது வந்து என்சிவிடியா எஸ்சிவிடியா, அடுத்த சர்டிஃபிகேட் டைப் வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் ஐடிஐயும் முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருக்கோம்னா நீங்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஒரு இதை ஃபில் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். அடுத்து இன்னொரு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்த பேஜில் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, சென்டரில் உங்களோட ஃபேஸ் இருக்கணும், உங்களோட கண்ணு காதெல்லாம் எதுவுமே மறைச்சிருக்கக்கூடாது, கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, பேக்ரவுண்டுக்கும் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும், கிளியராக உங்களோட ஃபேஸ் தெரியணும். கண்ணாடி போட்டிருக்கிறது, உங்களோட முடியை வந்து கண்ணை மறைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிளர்ராக இருக்கிறது, கண்ணாடி கண்ணில் போடல தலையில் தான் போட்டிருக்கேன், தொப்பி போட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் லைவ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் லைவ் இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை இது மட்டும் நான் மொபைலில் பண்ண போகிற அப்படின்னா நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைலில் கூட அப்லோட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நீங்கள் மொபைல்லேருந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா QR கோடு தான் வரும். அது வந்து இந்த ஆர்ஆர்பியோட வெப்சைட்டு தான் போகும். அங்கே மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் ஒரே இதாக இதிலே பண்ணிடுங்க. நீங்கள் லேப்டாப்பில் வெப்கேம் இருக்கக்கூடிய லேப்டாப்லேயே பண்ணுங்கள், இல்லைனா அப்ளிகேஷனே ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் உங்களோட மொபைல்லே பண்ணலாம். ஓகே, எல்லாமே நீங்கள் மொபைலில் பண்ணனாலும் பண்ணலாம். அடுத்ததான் நீங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இது ரெண்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷனும் புதுசாக கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ட்வின்ஸா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து எல்லா போஸ்ட்டுமே வந்திருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற ஜோனில் என்னென்ன போஸ்ட் இருக்குதோ எல்லாமே வந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ப்ரொஃபைலையும் பாருங்கள், கடைசியில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரிஃபரன்ஸ் வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட்டபுளோ அந்த மாதிரி கொடுங்க. ஓகே, இப்போ எனக்கு இந்த போஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேணும்னா நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு நம்பர் போட்டு வந்துடும். ஓகே, அடுத்து இது வேணுன்னா நான் இதை கொடுக்குறேன். ஓகே, அடுத்து இந்த மாதிரி, அடுத்து இந்த மாதிரி. இப்போ நான் தப்பாக கொடுத்துட்டேன், இதை மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்டு கொடுத்தோம்னா அது இங்கே மறுபடியும் வந்துடும். ஓகே, ஸோ மறுபடியும் நான் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எனக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த போஸ்ட்டுக்கெலாம் நான் இங்கே வந்து கொடுத்துருவேன். ஒரு சிலது எலிஜிபிலிட்டி இல்லைன்னா வந்து அதை வந்து கொடுக்கல. ஓகே, ஸோ இல்லை நான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னாலுமே அதை கடைசியில் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு எதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இல்லையோ, எனக்கு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லையோ அதெல்லாம் வந்து நீங்கள் கடைசியில் கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பிளேஸ் என்னவோ உங்களோட ஊர் என்னவோ அதை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வரும். நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணிங்களோ எல்லா டீட்டெயிலுமே வரும். எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்குவாங்க. பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இல்லை எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே ஸ்டெப்புக்கு வந்துக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் ஃபைனலாக பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட்
பண்ணுறதுக்கு வந்து இதில் பே வித் எஸ்பிஐ இபே அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.